போடி பச்சை சிரிக்கி நான் விழுந்த வழிக்கு போட்டுக்கு நான் மடக்கி சிலுக்கு சுமிதாவா செலுத்துக்குற அம்மா எதுக்காக வந்தீங்க? வாங்க பாருங்க வந்து. அம்மா சந்தோஷம் வாங்கி நாங்க வாங்குறோமோ இல்லையோ இப்ப நீ வாங்க போற அதுதான் அண்ணன் அண்ணனா அண்ணனா அண்ணன் ஏண்டா வந்தாரு? மயிர புடுங்க வந்தாரு. பார்த்தேன் எவ்வளவு வாட்டர் ஜாட்டமா உட்காந்துக்கிறாரு அண்ணன் வயசு அண்ணன் இப்படி கொழு 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 இருக்காரு. அவர் என்னடா சாப்பிடுறாரு? அலராதி அண்ணவி அழகு சின்னவி உன்னை அடைய வேண்டும் என்பது நெடுநாள் எண்ணவி. ஒரு பொட்ட சிறைக்கு நம்மள போடான்னு கேக்குறான். அவளை தூக்கி போட்டு நட்டாம தாலி அர்த்த பசங்க நாங்க எத்தனை கப்பல் அட்வான்ஸ் வாங்கி தாலி நான் யாரு எப்படி பட்டவன் எனது வேற என்ன சொல்லு போ. நான் யாரா ஐயா யாரு? ஐயா யாரு? செய்யாரு அன்னபூர்ணி கப்பல்ல அட்வான்ஸ் 50,000. அனகா ஒரு கேஷன் போய் பாரு. ஐயா மாட்டு வடி கால கலப்பிட்டு சொல்ல மாட்டேங்கிறேன். நாங்க ஒரு எதுவா மண்ணு மண்ணு சாப்பிட போட்டு மனுஷன் நாங்க சாப்பிடுறோம். அம்மால ஒண்ணு ஒண்ணு கிஸ்மே அம்மால ஒரு கட்சிமே என்ன கட்டிப்பிடி அந்த பாடை எட்டினா ஓடி இறங்க போடுவா கொண்டு இந்த இடத்தில் உனக்கு வேலை கிடையாது. வாழக்கூடிய உருவத்தினா உனக்கு தங்கை நான் எதுக்கு நான் வந்தீங்க? நான் மலத்தடிக்கு தண்ணி ஊற்ற வந்தனா? நீ எனக்கு தங்கை, உனக்கு அண்ணனா? 2 பேரும் ஒரே தாய் வைத்து பெற்றோமா? தேவலோகத்தில் நாட்டியமாட பூர்வசினி நாட்டியத்தை தினந்தோறும் மகன் அச்சயன் அந்த மகன் எட்டாவது ஒரு நாள் உன்னை அதே மஞ்சள் காத்திருக்கிறேன்.
அடிக்க அடிக்கிறேன். கட்டி அடிக்க துடிக்கிறி பேருக்கு வஜண்டி ஏ ராத்தாத்தி கட்டி ஒரு முத்தாத்தாயண்டி கட்டி ஒரு முத்தாத்தாயே அன்பே அருகே வயண்டி ஏ ராசாத்தி கட்டி கொண்டு மூடா மூடா போடா மூடா போடா
ஆதரவை தரவே கண்ணியத்தனாக கண்டு உருவச்சி, என்ன இது அலங்கோலம்? பாரிஜாத மலருக்கு தண்ணி விட்டு சென்றேன். இந்த நிலை வருவதற்கு காரணம் யார்? சாமி, உன்னுடைய வளர்ப்பு மகன் இருக்கின்றாளே, அச்சையன். யாரு? அச்சையனா? ஆமா. பாட்டிய நம்மள தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றி வருது எனக்கு. எனக்கு என் தம்பி ஓடி வருகிறான். உருவச்சி, போடாதே. ஐயோ பாடுபட மாட்டேனா அட பாவி, ஐயா வந்தங்க நச்சு பாம்பே. ஏய், நீ யாரு? ஒரு அனாதை. பெற்றெடுத்த மகனை விட உன் மீது பாசத்தை காட்டி அன்போட பண்போட பாசத்தோடு வளர்த்தேன். ஆறு துப்புங்க அவன் மூஞ்சி மேல பார்த்து மாறி விட்டீதானா? பீச வச்ச ஆம்பளைக்கு பீச அதுவும் பண்ண ஆம்பளைக்கு விட்டா தெரியாது. ஏய், நான் யாரு? நான் தேவர்கள். ஊர்வசி யார்? ஊர்வசி மேனக திலோதமை. 4 நாட்டிய மாதிரி கை சேர்ந்தவள் ஊர்வசி. நாட்டியத்தில் சிறந்தவள். ஒரு தங்கையாக நினைக்க வேண்டிய ஊர்வசியை நினைக்கலாமா? நாம் தேவரே இந்த தவறு செய்தா பூலோகத்திலே பூலோகவாசி என தவறு செய்ய மாட்டாங்க. இந்த தவறு செய்யலாமா? உன்னை மகன் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன். எப்போது தந்தையாக நினைக்க வேண்டிய உருவத்தையோ இந்த தேவதையை கிடையாது. பூலோகத்திலே ஒரு மானியனாக பிறந்து பல யுத்த துன்பம் அனுபவித்து அவனோடு சேர்ந்து என்னை இவனை அடித்தாப்பா, என்ன அடித்தாப்பா. ஐயா, எங்களை அடிங்க, சாபத்தை கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா இவள் மீது தவறு இருக்குதுங்க. ஊர்வசி தவறு இருக்கிறதா? ஓடாது, அங்கே போறீங்க. ஊர்வசி இந்த தேவ சபையில ஊர்வசிக்கு மட்டும் முக்கியத்துவம். அவன் தவறே செய்ய மாட்டா. சத்தியமா நாங்க கூட செய்யலங்க. ஊர்வசி தவறே நாங்க செய்யாத முன்னாடி ஓடியாட்டாளாவா? சும்மா அடிக்காத, முட்டை ஓட்டுறோம். பாம்பு முட்டை அழுவ வச்சுக்கிறேன். முட்டை மேலேயே பாம்பு படுத்துக்குது. நீ அடிக்கலாம், என் பாம்பு கழுப்பு. அது விஷத்தை தட்டணும். உங்களாலே தட்டாது நினைக்கிற தரம். ஊர்வசி தவறு செய்தாளா? தேடியா முட்டை தான். ஊர்வசி தவறு செய்தாளா? ஆமாங்க, புரியலையே. ஊர்வசிக்கு என்ன ஊர்வசி தாத்தா காட்டி போட்டு ஊர்வசி தவறு செய்தாளா? கொஞ்ச நேரம் பார்த்துருந்தா ஜாலியா என்னது? கொஞ்ச நேரம் பார்த்துருந்தா நான் கொஞ்ச நேரம் என்னது? அஞ்சு பேருக்கு முடிச்சிருப்ப கேட்கற பாரு.
ஊரே கூத்த கீச்சிரும் சொல்லியா சொல்றா சொல்றதா யாரா மரியாதை கிடையாது யாரா என்ன சொல்ற அம்மள மகனவோ ஆடி காரறாங்க வாடா தெளிவா ஆடி காரறாங்க யாரோ ரெண்டு பேர் கறாங்க அவங்களால நீ குடுக்க கூட ஆளு கிடையாது சொல்றதா 10 மணி வரைக்கும் போடலாம் எதுவும் வரல நாடு ஆரம்பிக்கல ஐயா ஊர்வசி மீதுதான் தவறு இருக்கிறது ஊர்வசி மீது தவறா அவருக்கு என்ன கட்டளை இட்டீர்கள் பாரத மலருக்கு தண்ணீர் ஊட்ட சொன்னேன் ஊத்தனாலான்னு கேளு மலர் தண்ணிக்கு தவறாம மலரும் தண்ணீர் ஊற்றினாயா ஏய் தண்ணி ஊத்திட்டாங்க தண்ணி ஊத்திட்டாங்க தண்ணி ஊத்திருக்காங்க தண்ணி ஊத்திருக்கிறார் பாரிஜாத மலர்கள் யாருக்கு உரியது இந்த தேவருக்கு உரியது பாரிஜாத மலர்களுக்கு நீர் ஊட்டுவது யார் ஊர்வசி தான் பாரிஜாத மலர்கள் களவாடி இருக்கிறார்கள் அது யாரோட வேலையா இருக்கும்